உட்காந்துருக்கீங்கல்ல, உட்காந்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் துட்டு கட்டினவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்டியாக இருப்பாங்க. அவங்களுடைய அடையாளத்தை இந்த கூட்டத்தில் அவங்க காமிக்கிறாங்க. தெரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்தோம்னா அடையாள அரசியல் ரொம்ப முக்கியம். அது எதை நோக்கி நகர்கிறதுன்றது முக்கியம். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒருத்தனுடைய சமூக அந்தஸ்துன்றது வந்து பொருளாதாரத்தில் கிடைச்சிருமா? கிடைக்காது. சமூக அந்தஸ்துன்றது வந்து அரசியல் அதிகாரத்தில் கிடைக்கணும் அல்லது அரசு அதிகாரத்தில் கிடைக்கணும். அதுக்கு தேவை கல்வி. கல்விக்கு அப்புறம் எப்படின்னா இடஒதுக்கீடின் பிரகாரம் கல்வியும், அதன் பிரகாரம் அரசு வேலையும், அதன் பிரகாரம் அரசியல் பிரதிநிதித்துவம் வரும்போது அவன் வந்து முழுமை அடைகிறான். அப்படி இல்லைன்னா ஒருத்தனோட வறுமையை வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்து வறுமை சரியாயிரும், அந்தஸ்து எப்படி சரியாகும்? அதாவது அண்ணன் காடவட்டி குருன்னு எங்கள் மாமனார் பேரும் குரு, அவர் வந்து ஜே குரு, எங்கள் மாமனார் பேர் எம்என் குரு. ரெண்டு பேருமே ஜெயிலில் பழக்கமான ஆட்கள். எங்கள் மாமனார் எங்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா நாங்கள் டாக்டரு அடுத்தடுத்து 16 நாளாக 20 நாளாக உள்ளே இருந்தோம். எதுக்குங்க உள்ளே இருந்தீங்க? பசுபதி வேண்டிய என்னென்னா கைது பண்ணிட்டாங்க, அதுக்காக உள்ளே இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்க சமூகத்திலேருந்து ஒருத்தர் போய் அவனியாபுரத்தில் சேர்மன் ஆக்கினது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மாமா இளஞ்சலியன் மாமாவை கூப்பிட்டு அவருக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாரு. இங்கேருந்து கூப்பிட்டு போய் முருகல் ராஜன் வந்து வந்தவாசியில் கூப்பிட்டு போய் ஜெயிக்க வைக்கிறார். ஆந்திராவில் வந்து ஒன்று ரெட்டி வர்றாரு, விட்டா நாயுடு வர்றாரு. கர்நாடகாவில் ஒன்று லிங்காயத்து வர்றாரு, விட்டா கவுடா வர்றாரு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி வரலைன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மை சமுதாயங்கள் நெருக்கி ஒரு 8 சமூகம் இருக்குது. அதாவது 50 லட்சத்துக்கு மேலே உள்ளது ஒரு 5 சமூகமும், 25லேருந்து 50 லட்சத்தில் உள்ள ஒரு 5 சமூகம் இருக்குது. இந்த 10 பெரும்பான்மை சமூகமும் ஒருத்தரை இன்னொருத்தர் நம்பலை. இதுதான் நிஜம். ஒருத்தருக்கு பின்னாடி முழுக்க நம்பிக்கை துரோகமே நடந்துக்கிட்டே இருக்குது. தேவேந்திர குல வேளாளர்கள் இப்போ இதை நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 ஜனவரிக்குள் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும். அதுக்குண்டான ஜீவோ பாஸ் ஆகிடும். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளியேற்றத்துக்காக முதல்ல போராடுது. அவங்களுக்கு வந்து வேளாளர்ன்ற பெயர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமூகம் போராடுது. இதெல்லாம் அறியாமையினுடைய உச்சம். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இப்படி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எங்கள் மாமா சிமெண்ட் ரோடு சந்திரன்றவர்கிட்டையும் செந்தில்வேல் தேவர்ன்றவங்கள்ட்டையும் கேட்குறோம் இது என்னன்னு சொல்லிட்டு. இதில் கலந்துக்க போகிறேன் மாமா, எப்படி மாமான்னு கேட்க போகும்போது அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய கதாநாயகன் யாரை சொல்லுவேன்னு பாரு, மருது பாண்டியர்கள் தானே. அப்புறம் யாரை சொல்லுவேன்? வாழுக்கலி அம்பலம் சொல்லுவேன். அப்புறம் யாரை சொல்லுவேன்? கரடி கருத்தான சொல்லுவேன். ஏன்னா இவங்களெல்லாம் வச்சதே அவங்க சுதந்திர போராட்டமே பண்ணாங்க. இந்திய சுதந்திரத்தினுடைய கதாநாயகன் மருது பாண்டியர்னு சொன்னால் சமூக நீதியினுடைய பிதாமகன் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா. அதனால் நீ கண்டிப்பாக போயிருமாப்ல, விட்டுறாத, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னாங்க. நார்மலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனுடைய வளர்ச்சின்றது வந்து இப்போ இன்றைய சூழ்நிலையில் இதை வந்து எங்களோட சோஷியல் மீடியாவில் எங்களோட ஐடி விங்ஸில் உள்ளவங்க எல்லாமே நிறைய போடுறாங்க. டாக்டர் கூட நான் இருந்துக்கிறேன், நான் வந்து கலந்துக்க போகிறேன்ற ஒரு விஷயத்தை. இந்த அழைப்பிதழ் வந்தோடனே அழைப்பிதழை பூராத்தையும் போட்டவுடனே போலீஸ் முதல்ல என்னை கூப்பிட்டு கேட்குது, நீங்கள் இதில் கலந்துக்கிறீங்களா? முக்குளத்தூரில் இருந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க? நாங்கள் அகமுடையார்லேருந்து போகிறேன். அகமுடையாரில் தான் கல்லர் மரம் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அன்னை கரிக்கோல் ராஜ் அன்னை சொன்னாங்க, அன்னை கேட்க சொன்னாங்க, அடையாள அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடையாள அரசியலை வந்து வன்னியர் சமூகம் ஏற்கனவே 1920 எட்டிடுச்சு. இன்றைக்கி இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, உட்காந்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் துட்டு கட்டினவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்டியாக இருப்பாங்க. அவங்களுடைய அடையாளத்தை இந்த கூட்டத்தில் அவங்க காமிக்கிறாங்க. தெரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்தோம்னா அடையாள அரசியல் ரொம்ப முக்கியம். அது எதை நோக்கி நகர்கிறதுன்றது முக்கியம். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒருத்தனுடைய சமூக அந்தஸ்துன்றது வந்து பொருளாதாரத்தில் கிடைச்சிருமா? கிடைக்காது. சமூக அந்தஸ்துன்றது வந்து அரசியல் அதிகாரத்தில் கிடைக்கணும் அல்லது அரசு அதிகாரத்தில் கிடைக்கணும். அதுக்கு தேவை கல்வி. கல்விக்கு அப்புறம் எப்படின்னா இடஒதுக்கீடின் பிரகாரம் கல்வியும், அதன் பிரகாரம் அரசு வேலையும், அதன் பிரகாரம் அரசியல் பிரதிநிதித்துவம் வரும்போது அவன் வந்து முழுமை அடைகிறான். அப்படி இல்லைன்னா ஒருத்தனோட வறுமையை வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்து வறுமை சரியாயிரும், அந்தஸ்து எப்படி சரியாகும்? இன்றைய தேதிக்கு ரொம்ப சிம்பிள் லாஜிக். அண்ணன் பசுபதி பாண்டியன் அண்ணன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக பொருளாளராக இருந்திருக்காரு, கொல்லப்படுகிறார். அண்ணன் வந்து கைது பண்ணப்படுகிறாங்க. அவரை இந்த கதை வந்து மாமா சிமெண்ட் ரோடு சந்திரன் என்ற நேற்றுக்கு நைட்டு சொன்னது. மாப்பிள்ள நாங்கள் வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க, டாக்டர் நாங்கள் எல்லாருமே தமிழ்நாடு பூரா போராடுறோம். அண்ணன் குரு அண்ணே, அதாவது அண்ணன் காடவட்டி குருன்னு எங்கள் மாமனார் பேரும் குரு, அவர் வந்து ஜே குரு, எங்கள் மாமனார் பேர் எம்என் குரு. ரெண்டு பேருமே ஜெயிலில் பழக்கமான ஆட்கள். எங்கள் மாமனாரை எங்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா
நாங்கள் டாக்டரு அடுத்தடுத்து 16 நாளாக 20 நாளாக உள்ளே இருந்தோம். எதுக்குங்க உள்ளே இருந்தீங்க? பசுபதி வேண்டிய என்னென்னா கைது பண்ணிட்டாங்க, அதுக்காக உள்ளே இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது சமூக நீதியினுடைய அடையாளத்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக இங்கே மிகப்பெரிய பறந்து விரிஞ்சு அதாவது அசுர வேகத்தில் வந்து வேர் போட்டுருக்குது. அழகிரி அண்ணே இப்போ அரசியலில் இருக்கார். கூட்டணியில் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அவனியாபுரம் சேர்மன் போஸ்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்குது. அதை வந்து ஐயா டாக்டர் ஐயா வந்து மாமா இளஞ்செழியன் மாமாவுக்கு ஒதுக்கிடுறாரு. அப்போ வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அதை எப்படியா கூட்டணி தர்மத்தை அழகிரியை விட மாட்டேன்றாரு. அதாவது சாதாரணமாக மதுரையில் வந்து வடக்கு மாசி வீதியில் வந்து பழக்கடை வச்சுருக்கவங்க பூராமே வன்னியர்கள். இது வரைக்கும் ஒரு 2000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பாடாளு மக்கள் கட்சி தனியாக நின்னா கூட 2000 ஓட்டு கண்டிப்பாக விழுந்துடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான், வன்னியர்கள் மட்டும் போட்டால் கூட. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்க சமூகத்திலேருந்து ஒருத்தர் போய் அவனியாபுரத்தில் சேர்மன் ஆக்கினது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மாமா இளஞ்செழியன் மாமாவை கூப்பிட்டு அவருக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாரு. இங்கேருந்து கூப்பிட்டு போய் முருகல் ராஜன் வந்து வந்தவாசியில் கூப்பிட்டு போய் ஜெயிக்க வைக்கிறாரு. அதாவது இதுவரையும் நீங்கள் எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நிறையா பேசிட்டாங்க. இதில் வரக்கூடிய இடர்பாடுகள், இப்போ நான் சொன்னேன்ல, என்னையை கூப்பிட்டு போலீஸ் கேட்குது, உன் பேரில் 1 டன் போடுவேன், நீங்கள் 120 கூட போட்டுக்கோ, எனக்கு அது தேவையில்லை, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து வர்றேன் நான். ஏன்னா இது ஒரு களம், அதாவது களமும் காலமும் சரியாக இருக்க வேண்டும், அதுக்கு சரியான கத்தி இருக்க வேண்டும்ன்றாங்க. சரியான கத்தின்றது வந்து காலங்காலம். அதாவது இப்போ இதை பற்றி ஒரு டிபேட் வரும்போது அண்ணன் இங்கே இருக்காங்க, ஒரு நெறியாளர் என்ன கேட்குறாரு, சமூக நீதியினுடைய தந்தை வந்து டாக்டர் ஐயாவை நீங்கள் சொல்லிட்டீங்க, பெரியார் தாங்க சமூக நீதியின் தந்தைன்றாரு. இல்லைங்க, பெரியாரும் தந்தை தாங்க. ஆனால் அரசாங்க எந்திரம் என்பது மிகப்பெரிய வலிமையானது. ராஜநீதிக்கு வந்து இரக்கமே கிடையாது. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எதிர்த்து 20 வருஷமாக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காருல. 50 வயசில் ஆரம்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ ஐயாவுக்கு வந்து நெருக்கி 90 வயசு இருக்கும், எங்கள் அப்பா வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பெரியார் வந்து ஆளும் அரசாங்கத்தை எப்போவுமே பெருசாக எதிர்க்கலை. ஆனால் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கரமான போராட்டம் பண்ணி ரயில் மறியல், பஸ் மறியல், போராட்ட அரசியல் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை செஞ்சது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயா மட்டும்தான், டாக்டர் ஐயா மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தலைமையில் இப்போ ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்திருக்கு. இது சாத்தியமா? இது நடக்குமா? அதாவது தென் தமிழகத்தில் இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆந்திராவில், ஆக்சுவலாக நாங்கள் வந்து அகமுடையர் அரசியல். நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் 18 பட்டத்தில் இருக்கோம். எப்படி வன்னியர்கள் 18 பட்டத்தில் படையாச்சி, கவுண்டரு, ரெட்டியார், சத்திரியகுல வன்னியர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து வன்னியர்னு ஒரே பேரில் அழைக்கப்படுற மாதிரி நான் இப்போ ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன். 18 பட்டத்தில் நாங்கள் இருக்கோம். விழுப்புரத்துலனா உடையார்னு இருக்கோம், சென்னையிலனா துளுவலர்னு இருக்கோம், முதலியார் இருக்கோம். அதாவது அன்னை கரிகல் ராஜன் கேட்டால் பார்த்தீங்களா, நாடார்னு சொன்னால் மூப்பர்னு அங்கே இருக்கும்போது நீ நாடாரெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அதிகாரிகள் எதுன்றதுனால உட்பிரிவில் கேட்கணும். நீ வந்து முதலியார்னா என்ன முதலியார், நீ உடையார்னா நீ என்ன உடையார், துளுவலர்னா நீ என்ன. ஆக்சுவலாக இன்றைக்கு இடஒதுக்கீடுக்காக ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை இன்னொருத்தர் அபகரிக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் நடக்குது. ஆந்திராவில் வந்து ஒன்று ரெட்டி வர்றாரு, விட்டா நாயுடு வர்றாரு. கர்நாடகாவில் ஒன்று லிங்காயத் வர்றாரு, விட்டா கவுடா வர்றாரு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி வரலன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை சமுதாயங்கள் நெருக்கி ஒரு 8 சமூகம் இருக்குது. அதாவது 50 லட்சத்துக்கு மேலே உள்ளது ஒரு 5 சமூகமும், 25லேருந்து 50 லட்சத்தில் உள்ள ஒரு 5 சமூகம் இருக்குது. இந்த 10 பெரும்பான்மை சமூகமும் ஒருத்தரை இன்னொருத்தர் நம்பலை. இதுதான் நிஜம். ஒருத்தருக்கு பின்னாடி முழுக்க நம்பிக்கை துரோகமே நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐயா வந்து ஆக்சுவலாக இது அரசியல் இல்லைன்னு அன்னைக்கு கேட்க சொன்னாங்க. முழுக்க இது அரசியல் தான். அரசியலுக்காகவே எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். இந்த கருத்தரங்குகள், ஜாதிவாரி கணக்கெடுப்புகள், இவை அனைத்தும் நடத்தி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, யாரா நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு. இப்போ இன்றைய முதலமைச்சருக்கு ஒரு அளவுகோலை யார் வச்சுட்டு போனது? அவங்க அப்பா கலைஞர் வச்சுட்டு போயிட்டார். நீ இதை விட பெருசாக ஏதாவது செய்யணும்பியா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அன்புமணி அண்ணனுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு அளவுகோல் வச்சுட்டார். ஏன்னா சமூக நீதிக்கு உண்டானதும் இடஒதுக்கீடுக்கு உண்டானதும் அவங்க அப்பாவே அவைல் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறணும்ல. இப்போ எதுக்கு காவல்துறை தேவைப்படுது? சட்டம் ஒழுங்கு வந்து நீதிபதி நிலைநாட்ட முடியாது, காவல்துறை தான் நிலைநாட்ட முடியாது. அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு இப்படி மாதிரி கொடுங்க. இப்போ அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடை மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் எதிர்த்து அதுக்கு எதிர்த்தாப்பில் கோர்ட்டுக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா மறவர் சமூகமும் டிஎன்டியில் உள்ளவங்களும் தான் போனாங்க. அன்னை பாலனை சொல்லும்போது தென் மாவட்டத்து தென்பகுதியில் வந்து எல்லா சமூகத்தையும் சொன்னாங்க, மறவர்களையும் கல்லறை அன்னை விட்டுட்டாங்க, பிரமல கல்லர் மட்டும்தான் சொன்னாங்க.
எங்களையுமே எப்படின்னா முக்குளத்தோர்னு சொல்லுவாங்க. முக்குளத்தோர்னு சொன்னால் ஒரு பிரதிநிதி தானே வரணும். நான் வந்திருக்கேன் பெருமளக்கல்லேருந்து ஒருத்தவங்க. சமூக ரீதியாக அவரவருடைய பிரதிநிதித்தை அவரவர் தான் வாங்கணும், அதை அவரவர் தான் கேட்கணும். வாயிருந்த பிள்ளை தானே பிழைச்சிக்கிறோம். இப்போ தென் தமிழகத்தில் வந்து 100 தொகுதிக்கு இன்சார்ஜ் ஓபிஎஸை போட்டுருந்துருக்காங்க. அண்ணே ஓபிஎஸ் வந்து அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, ஊமையாக இருந்தார். மதுரையினுடைய மண்ணில் வந்து ஒரு சீட்டு கூட எங்களுக்கு இல்லை. எங்களோட பிரதிநிதித்துவத்தை எப்படி சொல்கிறது? என்னுடைய குறையை வந்து இப்போ அண்ணே அன்புமணி அண்ணன்டே போய் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறது? யாரை வச்சு சொல்கிறது? எப்படி நான் இப்போ எங்கள் விழுப்புரம் மண்டல செயலாளர்கிட்ட கேட்டேன், அண்ணே கூட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. நான் நல்லா ஏன் கூட்டத்துக்கு வாங்கினாலே அவர் விழுப்புரத்துலேருந்து இந்த கூட்டத்துக்காக வந்திருக்காரு, கள்ளக்குறிச்சியிலேருந்து இந்த கூட்டத்துக்காக அந்த மாவட்ட செயலாளர் மட்டும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு புரிதலை உருவாக்கணும். இதில் உள்ள இடர்பாடுகள் என்னென்ன வரும்? அதாவது ஜெயிக்கிறவங்க சொல்கிறதே உலகம் கேட்கும். உலகம் பூரா அப்படின்னா நான் இதுக்கு முந்தின கூட்டத்தில் சொல்லியிருந்தேன், ராமாயணம் என்பது ஒரு கதை, அதாவது ஒரு நிலைப்பாடு. அதில் வந்து ராமர் ஒரு கதாபாத்திரம், ராவணன் ஒரு கதாபாத்திரம். ராமர் ஜெயிச்சதுனால தான் அடுத்தவன் பொண்டாட்டியை தொட்டா தப்புடா, அது செய்யக்கூடாதா, அப்படிப்பட்டவனை கொல்லக்கூட செய்யலாம்டா, உன்னை முட்டை வர்றது வந்து பசுமாடாக இருந்தாலும் கொல்லுடான்னு சொல்லி இந்து தர்மம் சொல்லுதுடான்ற கணக்கில் அவருக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாங்க. ஒரு கால் ராவணன் ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் யார் பொண்டாட்டியோ யாரோ தூக்கிட்டு போகலாம்டா, அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி வந்துடும். ஸோ தட் ஜெயிக்கிறவே சொல்லக்கூடிய விஷயம்தான் நடக்கும். அதிலும் அரசியலில் ஜெயிக்கக்கூடிய விஷயம். இப்போ அண்ணனே ஜெயிச்சு இன்றைக்கி இப்போ ஆக்சுவலாக பெரும்பான்மை சமூகம் அவங்க ஓட்டு போட்டாவே போதும். அவர்களோட சேர்த்து என்கிட்ட ஒரு சர்வே கேட்டாங்க. என்கிட்ட எல்லாரும் இப்போ எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்க டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுறாங்க. எந்தெந்த சமூகம் உங்கள் கூட நல்லா இருக்குன்னு கேட்க போகும்போது, சார் தமிழ்நாட்டில் நீங்கள் கால் உண்டணும்னு சொன்னால் ஒரு பெரிய கட்சி கேட்க போகும்போது நான் என்ன சொல்கிறேன், வன்னியர். அகமுடையாரில் வந்து நான் கலர் மரனை சேர்த்து சொல்கிறேன், முத்தரையர் தேவேந்திர உலகாளர் மட்டும் போதும். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், தேவேந்திர உல வேளாளர்கள். இப்போ இதை நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 ஜனவரிக்குள் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும். அதுக்குண்டான ஜியோ பாஸ் ஆயிரும். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் என் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்களோட சண்டை போடாதீங்க, அவங்க அடுத்து பிசியாக மாறிடுவாங்க, அல்லது எம்பிசியாக மாறிடுவாங்க. நீ விசால சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத. சண்டை போடுறது வந்து அந்த காயமான மறைஞ்சிரும்டா, வடும் மறையாது. ஐயா டாக்டர் ஐயா அரசியல் களத்திற்கு வரப்போகும்போது வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரன்றது அவரோட முன்னெடுத்தார். அந்த தேவேந்திரர்களோடு சேர்த்து தேவர்களையும் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு அவர் தான் முதலமைச்சர், அவரோட பையன்தான் முதலமைச்சர். இது வந்துருந்துருக்கும். இது வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் சொன்னல சிமெண்ட் ரோடு சந்திரன், அவர் மாமாலாம் எப்படின்னா ஒரே 20 நாள் அரசில் ஓடிட்டார். உங்களுக்கு வேணாம்ப்பா கட்சி வேணாம், ஒன்று வேணாம், இதை விட்டுருக்கடான்ற கணக்குக்கு மாமாவை பண்ணியிருக்கலாம், செந்தில் வேலுத்தேவர் பண்ணியிருக்கலாம், ஸ்ரீவைகுண்டம் இன்றைக்கும் சமூகம் என்பது நிறைய பேர் நான் தான் அடையாளம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. மறவர் சமூகத்தினுடைய அடையாளம் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க. படித்தவர்களில் வந்து விஜயகுமார். சமூகத்தினுடைய அடையாளம் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர். இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு டாக்டர் ஐயா பேசினாங்கன்னா என்னைய கேட்டால் அவங்களையும் கூப்பிட்டுருக்கோம். நாங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, எண்ணி வாங்கிக்கிறோம் யாங்க வா. தமிழ்நாடு பூரா என்ன, தமிழ்நாட்டில் 17,800 கிராமங்கள் இருக்குது, உட்கடை கிராமங்கள். 12,500 சொச்சம் வந்து ஊராட்சிகள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. 12,250 விஓ இருப்பாங்க. விஓவை கூப்பிடு, உன் கிராமத்தை, அதாவது ஒரு முழுமையடைந்த கிராமம்ன்றது 18 ஜாதி இருக்கணும். என்னென்ன ஜாதிரா எவ்வளோடா பாருங்க, அகமுடையர் இருக்காங்களா, இப்போ தேவர் இருக்காங்கப்பா. தேவரில் நீ யார்? அகமுடையர் ஆனா தேவர், மறவரா மானா தேவர், கல்லரா காணா தேவர் அப்படின்னு போட்டு எழுது. முதலியாரா என்ன முதலியார், ஆனா முதலியாரா, செங்குந்த முதலியாரா, சைவ முதலியாரா எழுது அப்படின்னு சொல்லி 12,500 விஓ ஓட்ட சொன்னால் ஒரு நாளில் நடக்கக்கூடிய வேலை. சிஎம் சொன்னார்னா 1 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய வேலை. அண்ணன் சொன்னார்னா 1 மாதத்தில் நடக்கக்கூடிய வேலை. ஏன்னா இன்றைக்கி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்று அகமுடையாராக இருப்பாங்க, அல்லது வன்னியராக இருப்பாங்க, அல்லது தேவேந்திர உலகாளராக இருப்பாங்க. இப்படி இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். இந்த கணக்கெடுப்பு நடத்தி ஏன் கொடுக்க விட மாட்டேன்றாங்க? ஏன்னா பெரும்பான்மை சமூகம் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இங்கே உள்ள பெரும்பான்மை சமூகம் ஒருத்தர் இன்னொருத்தர் நம்புறதில்லை. இதில் பெரிய குறைபாடு நானே சொல்கிறேன்ல. இப்போ ஐயா டாக்டர் ஐயா அந்த பெரிய வாங்கடா, தேவரில் யாரா நீங்களாம், எங்களுக்கு எதிரிலாம் கிடையாதுரா, வா உனக்கு என்ன வேணும், அண்ணே சுரேசனை கூப்பிட வேண்டியது, செந்தில் மாமா கூட ரஜினிகாந்த் அகமுடையர் மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு, எங்களோட அகமுடையர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆள், அவரை கூப்பிடுங்க, வா உடனே எம்எல்ஏ ஆக்கிடுவோம், வா உனக்கு எல்லாருக்குமே நான் தான்டா தலைவர், நான் பேசிக்கிறேன். ஏன்னா சமூக நீதியினுடைய அடையாளம் அவர் நிஜமாகவே நல்லா செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பசுபதி பாண்டியன் அண்ணன் தமிழ் தேசியம் பேசுகிறக்கு ஒரு கால் அண்ணன் வந்து பசுபதி பாண்டியன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து இருந்தார்னா டாக்டர் ஒரு கால் காப்பாற்றிட்டு போகிறோம். ஏன்னா இவரை கூட்டு போய் திண்டுக்கல்ல வச்சிருக்க பதிலாக திண்டிவனத்தில் வச்சுருந்துருப்பார், அவரே காப்பாற்றிருக்கலாம், அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவருடைய அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளியேற்றத்துக்காக முதல்ல போராடுது. அவங்களுக்கு வந்து வேளாளர்ன்ற பேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமூகம் போராடுது. இதெல்லாம் அறியாமையினுடைய உச்சம். ஆம்பூரை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் 1924
கோவை மண்டல தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திரன்ற பேரை 1924 அவர் உச்சரிச்சிடறாரு. அதனுடைய பின்தொடர்ச்சியை தான் பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே அந்த பேரை உச்சரிக்கிறாங்க. இந்த பேரை அப்போவே அவர் ஜீவோவை கேட்குறாரு, எங்களை வந்து ஒரு பேரில் எங்களை வேறு பேர்லலாம் கூப்பிடாதுன்னு. இதுக்கு தொடக்க புள்ளின்றது பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம். டாக்டருக்கெலாம் முன்னாடி இருப்பாங்க, அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அவங்க பெரியவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம். அதை வந்து இப்போ எப்படின்னா தனி மனுஷன் சொல்கிறதுக்கும் சட்டசபையில் இப்போ நான் இங்கேருந்து சொல்லவே வெளியில் வாசலில் போனவொடனே நீ ரவுடின்னுவாங்க, என்னைய கூப்பிட்டு உன் மேலே கேஸ் இருக்குன்னுவாங்க, எதுலையாவது ஒன்றில் சேர்த்து விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அது பெரிய வேல்யூவாக இருக்கும். அண்ணன் சொல்கிறதா இருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்கிறதா இருந்தால் அது அதை விட வேல்யூவாக இருக்கும். ஏன்னா சமூகம் உற்று பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் சாதாரணமாகவே எல்லா பேட்டியிலும் சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு 2 சிஎம் ஆட்சியில் இருக்கிற சிஎம், ஆட்சியில் இல்லாத சிஎம். ஆட்சியில் இல்லாத சிஎம் பெரியவர் டாக்டர் ஐயா, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருமியா. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன, இப்போ அண்ணன் கீழே உட்காந்துருக்கும் போது அண்ணன் ஒரு பேச்சு பேசினாங்க. அண்ணனோட பேச்சை நான் ரீசெண்டாக பார்த்தேன். அதாவது எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி வந்து சினிமாக்காரர்கள் பேச முடியும், புள்ளி விவரத்தோடு பேசுகிறவங்க அறிவாளிகள் தான் பேச முடியும். ஆனால் அந்த அறிவாளிகள் இந்த சமூகம் சில விஷயங்களை ஒத்துக்கிறது இல்லை. அதாவது இன்றைக்கி இருக்க நேரு ஸ்டேடியம், இன்றைக்கி இருக்க மதுரை ஹைகோர்ட், சென்னையில் உள்ள நீதிமன்றங்கள், மற்ற அலுவலகங்கள் அனைத்துமே வந்து குளம் குட்டைகளை இது பண்ணுது. பள்ளிக்கரணையில் தண்ணி போகிற இடத்த அடைச்சிருக்காங்க. அதை வச்சு தான் நான் ஒரு பேட்டி பண்ணேன். இப்போ பள்ளிக்கரணையில் இருக்கிறத எடுத்து விடுங்கடா, தண்ணி பூரா உள்ளே போயிரும்டா, கடலுக்கு போயிரும்டா, எடுத்து விடுங்கடான்னு சொல்லி சொன்னது நான் அதுக்கு தான் சொன்னது. அதிகாரிகள் மட்டத்தில் வந்து ஒரு சில ஆலோசனைகள் அவங்க வந்து ரொட்டீனாகவே பட்ஜெட்லேயே மாதிரி பட்ஜெட் இவை அனைத்துமே ஒரு அரசாங்கத்துக்கு உண்டான அனைத்து விஷயமும் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சமூகங்கள், பெரிய சமூகங்கள் இருக்குல்ல, பெரிய சமூகம், அதாவது எல்லா சமூகமும் அவங்கள ஏற்றுக்கிறாது. ஒரு 10 சமூகத்தில் இருக்கிறதுல 4 சமூகம் ஒன்று சேர்ந்தால் போதும். அந்த 4 சமூகத்தை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தை அவங்க சொல்லணும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அவங்களோட சாக்ரிஃபைஸ். இப்போ என்னையே கேட்டால் நாங்கள் அகமுடையார் 18 பேர் எங்களை ஒரே பட்டத்தில் கூப்பிடுங்கண்ணே, அண்ணே நாங்கள் திண்டிவனத்தில் எங்களுக்கு அந்த பக்கத்தில் நான் உங்களை எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறேனே, 234 தொகுதியில் வேலை பார்ப்போம்னே. பெரிய லெவல் இப்போ 3வது பெரிய கட்சி அன்னை சீமான் வந்து அவரை சொல்லிக்கிட்டே இருக்கார். இவங்க வந்து கூட்டணியில் 20 தொகுதியில் போட்டி போட்டு 5%, 6%, 7% வாங்கிடுறாங்க. 234 தொகுதியில் போட்டி போட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 30லேருந்து 50 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாங்க. நான் சொல்கிறது வந்து ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். நான் அவங்க சமூகம் மட்டும் போட்டாவே அவர் ஒரு கோடி ஓட்டு வாங்கிடுவாங்கல்ல. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான முன்னெடுப்பு. இதில் வர்ற இடைஞ்சல்கள்ன்றது வந்து பெரிய லெவலில் இப்போ எப்படின்னு நினைன்னா, ஜாதி பேச்சு பேசுகிறது ஐயாவை வந்து சாதாரணமாகவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து வன்னியர் சமூகத்துக்கு உண்டான ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க. எங்களை விளம்பரப்படுத்தும் போதே கூட அப்படியே விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆதி திராவிடர்களுக்கு திருமாவளவன், அகமுடையர்களுக்கு வந்து மருதுசேனை, வன்னியர்களுக்கு டாக்டர் ஐயான்னு சொல்லி ஐயாவை வேறப்பட்டு சொல்கிறாங்க. இவை அனைத்துமே ஒரு வட்டத்துக்குள்ளே அப்படி தள்ளி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சமூகத்துக்கும் உண்டானது அவர் பேசுவார்ன்ற விஷயத்தை அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேன்னுது, அரசியல் கட்சிகள் ஒத்துக்க மாட்டேன்னுது. இல்லை நீ அவங்களுக்கு மட்டும் பேசு போதும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. அதனால் எல்லா சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால், இப்போ நான் இருக்கேன், என்னால் ஒரு அதை ரொம்ப மினிமமாக போன 16 எலெக்ஷனில் 21 எலெக்ஷனில் 15 வயசு ஆனவனுக்கு 26 எலெக்ஷனில் வந்து 21 வயசு ஆயிரும். 15, 14, 13 வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரு தொகுதியிலையும் குறைந்தபட்ச நியூ ஓட்டர்ஸ்ன்றவன் அவன் வந்து சீரழிகிற கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அண்ணே கரிக்கோல் ராஜ் என்ன சொன்னாங்க வந்து கஞ்சா புழக்கம் அதாவது டாக்டர் ஐயாவோடது வந்து ஜாதிவாரி இதை விட மது ஒழிப்புன்றது பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அதை விட இப்போ வந்து கஞ்சா ஒழிப்புன்றது அதை விட பெரிய போராட்டமாக இருக்குது. சமீபத்தில் நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேன், சவுத் ஜோன் ஐஜிக்கு, டிஐஜிக்கு, டிஜிபிக்கு, ஹோம் மினிஸ்டர் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல இந்த மாதிரி 120 கிலோ கஞ்சாவை ஒரு எஸ்பிசிஐடி எஸ்ஐ வந்து வச்சு விற்கிறாரு, பிடிச்சி தொலைங்கடா, பூரா பசங்களும் பாலாகிறாங்க, அவனுக்கு யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, மண்டையில் விட்டுறாங்க. அங்கே ஒரு ஆர்எம்ஓ வீட்டில் 21 கிலோ கஞ்சா வந்து விற்கிறாரு, ஆர்எம்ஓவை தப்பிக்க விடுறாங்க, நடவடிக்கைங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சது வந்து ஹையர் அஃபிஷியல் 5 பேர் மட்டும் கான்ஃபிடென்ஷியல் அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் போட்டோன்னா அவன் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு என்கிட்ட நேரம் வந்துடுவானா, ஏங்க ஏங்க இதெல்லாம் சொல்கிறீங்க, நான் கஞ்சா விற்கிறது குற்றமா, ஏன் நம்மளாம் சொந்த பந்தம்ல, நீ யார், நீ போலீஸா யாருன்னுக்கிறேன், என்னண்ணே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுன்றேன் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு அதல பாதாளத்தில் இருக்குன்றது ஒரு விஷயம். இவை அனைத்துமே தூண்டி விடப்படுறது தானே. நாளைக்கு தூண்டி விட்டு என்ன வேணாலும் நடக்கலாம்.
அதெல்லாம் தேவையில்லை. வன்னியர்கள் வந்து நமக்கு எதிராளிகள், அவங்க வந்து 10% இடஒதுக்கீடை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபேக்ட் எப்படின்னு எண்ணி வாங்கியிருக்கணும். 10 12 கூட கிடைக்கலாமே, 13 கூட கிடைக்கலாமே. இப்போ 1931 என்னது, 61 என்னது, 82 உள்ள விஷயங்கள் வேண்டியதில்லை. நான் சொல்கிற கணக்கு தான். இப்போ ஐயா நினச்சாங்கன்னு சொன்னால், பெரியவர் நினச்சாருன்னு சொன்னால், ஒரே ஒரு அறிக்கை, நீ எந்தெந்த ஊரில் நம்ம வியோ இருக்கீங்க கணக்கு வந்து எனக்கு அனுப்புங்கடா. இப்போ நானும் அப்படி தான் எங்களில் வாங்கிக்கிட்டேன். நான் எங்களில் டோட்டலாக ஒரு கிராமத்தில் இருக்க நிர்வாகியும் என்னென்ன ஜாதியாக அந்த கிராமத்தில் இருக்குன்னு எங்கள் ஒன்றியத்தில் இருக்கிற எனக்கு கரெக்டாக புள்ளி விவரமாக சொல்கிறாங்க. நான் சிவகங்கைக்கு எஸ்பி ஆஃபீஸ் போயிருந்தப்போ, ஏப்பா நீ வந்து எப்போ பார்த்தாலும் என்னப்பா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, அகமுடையார் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னும் போது, நான் வந்து ஆவாரங்காடுன்ற ஒரு ஊர் விஷயமாக பேச போயிருக்கேன். அந்த ஊரில் உங்கள் ஆள் யார் இருக்கான்னு இருக்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க, 5000 ஓட்டு இருக்குங்க நாங்கள் அங்கே பூராமே முத்திரையே இருப்பான்றாங்க. எதையாவது பேசாதீங்க, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கண்ணே, அங்கே பூராமே சேர்வை தான் பாருங்க. சேர்வைன்னு ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் அது முத்திரையர் தான், அம்பலம்னு சால்வி சர்டிஃபிகேட் இருந்தால் அது முத்திரையர் தான். அங்கே உள்ள ஆளுநர் நீ என்ன ஆளுன்னு கேட்டால் அவன் சேர்வைன்னு சொல்லிடுறாங்க. அந்த பிரிவுகள் கேட்கணும் அவங்ககிட்ட. அரசாங்கத்தில் உள்ள மேலே மாவட்ட அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்க ஆளுகளுக்கே அதில் என்ன யார் இருக்காங்கன்னு தெரியல. அந்த ஊரில் வண்ணாரும் அம்பட்டையரும் தவிர்த்து மற்ற அனைவருமே அகமுடையார். ஆனால் அந்த ஊர்லேயே அகமுடையார் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க நீங்கள். அப்படிலாம் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும். இது வந்து அரசியலில் வந்து லாபம் மட்டுமே குறிக்கோள், லாபம் இல்லாத ஒரு விஷயம். அது அதிகாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை வச்சுட்டே அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். இப்போ வன்னியர், அகமுடையர், தேவேந்திர உலகளாளர், முத்திரை, இது வந்து பெரும்பான்மை சமூகம். கவுண்டர், இப்போ கவுண்டர்ன்றவங்க வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் அடையாத ஒரு சமூகம். எது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உச்சபட்ச எம்எல்ஏ எம்பிஸ் வந்து யார் வந்தாலும் கிடச்சிரும். சிஎம் ஆகாத ஒரு சமூகம் வந்து வன்னியர் சமூகம் இன்னும் சிஎம் ஆகலை. அதுக்குண்டான ஒரு முன்னெடுப்பு இப்போ இந்த கூட்டமே ஒன்லி ஜாதிவாரி கூட்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு லாபத்துக்காக வந்திருக்கேன். அண்ணனை பார்த்துக்கிறணும், அண்ணன் கூட சேர்த்துக்கணும். எங்களோட வட மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே அவங்களோட நல்ல லிங்க் ஆகணும், நல்லதெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு. இங்கே நம்ம மாவட்ட செயலாளர் சண்முகநாதனே எனக்கு உண்டானதை போட்டு எனக்கு முதல்ல போட்டு எனக்கு எங்களில் உள்ள நிர்வாகி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நிர்வாகி எல்லாருமே ஐயா டாக்டர் ஐயாவும் அண்ணனும் அன்புமணி அண்ணனும் நானும் இருக்க மாதிரி ஃபோட்டோவாக ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது யாரையும் அடித்து ஒட்டினதுன்னு நான் கேட்குறேன். நான் கீழே பார்த்தா அவர் சண்முகநாதன் பேர் இருக்குது. அவர் அடித்து மதுரை பூரா ஒட்டியிருப்பார் உங்களுக்கு. இதெல்லாம் இவை அனைத்துமே இதுதான் கவனிக்கப்படக்கூடிய விஷயம். எல்லா சமூகத்துக்கும், அதாவது பெரிய பொறுப்புக்கு வரக்கூடியதுக்கு வந்து பெரிய விலை கொடுக்கத்தான் வேண்டியிருக்கும். ஒரு சமூகத்துக்கு பேசி அந்த சமூகத்தினுடைய வட்டத்துக்குள்ளே போயிட முடியாது. எல்லா சமூகத்துக்கும் உண்டான, அதாவது சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும்ன்றது. எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய தலைமை, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய அதாவது அஸ்வத்தாமன் என்பவன் துரோணாச்சாரியரோட பையன். ஆனால் ஏகலைவனுக்கு வந்து அப்பா கிடையாது. நீங்கள் வந்து அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரோட பையன். உங்களுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இதில் தேவை அனுசரணையானது. இப்போ சாதாரணமாக இதுக்கு முன்னாடி எதனால் இப்போ தெற்கே தேவேந்திரர்கள் மட்டும் கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக தேவர்களையும் உத்தரர்களையும், தேவர் என்பது அகமுடையர்களுடைய பட்டம், அதில் மறவர்களும் கல்லர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க போகும்போது இந்த விஷயத்தை தேவர்களையும் சேர்த்து கையில் எடுப்பா. இந்த 2 சமூகம் நம்ம அங்கிட்டு 2 பேருப்பா. ஆதி திராவிடர்கள், அதாவது தலித் எழில்மலை, அண்ணன் திருமாவளவன் இவர்களுக்கு மேடை கொடுத்தது மாதிரி வேறு எந்த சமூகமும் எந்த அரசியல் கட்சிக்காரரும் ஐயா டாக்டர் ஐயாவுக்கு ஈக்குவலெல்லாம் கொடுக்கல. 1990 ஐயா டாக்டர் ஐயா நினச்சதை அன்னை 2021 திருமாவளவன் நினச்சிருக்காரு. புது அரசியலுக்கு போயிடுவோம்ப்பா, வெறும் ஜாதி அரசியல் பேசக்கூடாதுன்னு. அப்படி 30 வருஷத்துக்கு அட்வான்ஸாகவே செஞ்சக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே சில விஷயங்களுக்கு வந்து ஒரு தேக்கங்கள் ஏற்படும். இப்போ வந்து அதுக்குண்டான சந்தர்ப்பம் ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை கரெக்டாக களத்துக்கு வந்துட்டோம், கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம்ல. அப்படி பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலையில் அன்னை இருக்காங்க. அன்னை இருக்கக்கூடிய விஷயமும் வந்து இப்போ எப்படின்னா, தேவேந்திர உலகளாளர்கள் பட்டியல் வெளியேற்று நடந்தவொடனே நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி மத்திய அரசில் உள்ளவங்களோ அல்லது வேறு யாரோ ஒருத்தர் கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சமூகத்திற்காக எல்லா இடத்துலையும் நின்னர் வந்து டாக்டர் ஐயா. அந்த சமூகத்தினுடைய ஓட்டை வந்து அறுவடை பண்ணணும்ல. இப்போ அன்னை பசுபதி பாண்டியன் அண்ணே அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருந்தவர். அவரோட பொண்ணு சந்தனப்பிரியா இன்றைக்கி அப்படியே அங்கிட்டு தெரியுது. எல்லா இடத்துலையுமே போய் அதனுடைய ப்ரெசன்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்குது. அன்னை செந்தில் மலர் அன்னை கூட அதில் இளைஞரணியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு கூட அதில் ஒரு கவலையாக கூட இருப்பாங்க. தலைமை இல்லாத ஒரு தமிழ்நாட்டிலேயுமே பெரும்பான்மை சமூகத்திற்கு கூட்டமைப்புக்கு தலைமை உண்மைக்கே இல்லை. ஐயா போராடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கரெக்டான புரிதல் வைக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, தூத்துக்குடியில் போய் உப்பு உள்ளிடான்றேன், பழனியில் போய் பஞ்சாமிரத்தை உள்ளின்றேன், தனியாக கடை விட்டு அது அங்கேயே கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே இதுவரையும் சொல்லியிருக்காங்க.
நான் சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பான்மை சமூகம் எல்லா சமூகத்தையும் கையில் எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஏப்பா நாங்கள் இருக்கோம், நாங்கள் எல்லாமே செயல்படுறோம், என்ன பண்ணணும் அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா, கேட்க சொன்னாங்க பாருங்கள். 1000 பேர் ஒரு எண்ணச்சை மறிக்கிறதுக்கு அரசாங்கம் காலையில் அரசாங்கத்துக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, செகுட்டு ஊமையாக இருக்கும், வாய் பேசாது. ஆனால் அதை பேச வைக்கணும். ஏற்கனவே அவங்க பேச வச்சுருக்காங்கல்ல. ஆனால் அது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச வச்சாங்க. அந்த 30 வருஷத்துக்கு உண்டான அரசாங்கம் வந்து இப்போ வேறு ஒரு அரசாங்கமாக இருக்கும், அதுக்கு வேறு ஒரு செட்டப்ஸில் இருக்கும். எல்லா சமூகமும் சேர்ந்து அவங்க பின்னாடி நிற்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ் சமூகங்கள் நிறையா இருக்குது. இன்றைய அதிகாரிகளில் அதாவது இடஒதுக்கீட்டின் மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி. எல்லாருமே யாருக்குமே அது தெரியாது. ஐயாவோட ஒரு புக்கு இருக்குது, அதை வாங்கி படிங்க. சமூக நீதினு பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் தடை போட்டது, அதை வந்து அமல்படுத்தாமல் இருந்தது, தாமதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் செஞ்சது காங்கிரஸ் கட்சி. ஆனால் அவர் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது. இவை அனைத்துமே பொய்யான வாக்குறுதிகள். அதாவது நேர்மையான உண்மை, நேர்மையற்ற உண்மைன்றது. அவர்கள் நேர்மையற்ற உண்மை, நேர்மையான உண்மைன்றது வந்து ப்ராக்டிக்கலாக. இப்போ நான் அரசியலுக்கு வந்து புதுசாக இருந்தாலும் கூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ 4 பேர்கிட்ட கேட்குறேன்ல, நேர்மையான உண்மைன்றது ஐயாவை சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு பின்னாடி திரள்றதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நம்ம உருவாக்கணும். ஜாதிவாரி சிறுபான்மை சமூகம் அனுபவிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்ய அதாவது பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளே சண்டை இழுத்து விட தான் செய்யும். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுவீங்க. அந்த துரோகம் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு தலைமை இப்போ சரியான தலைமை அமைஞ்சிருச்சுன்னா அந்த துரோகங்கள் நடக்காது. அப்படிலாம் செய்யாதடா, நீ தள்ளிப்போ, அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை நீ கொடு, அவங்களோட வேலை வாய்ப்பு அவங்களுக்கு சேர்த்து நாங்கள் இப்போ நான் சாத்தான்குளம் சம்பவத்திற்காக ஹைகோர்ட்டுக்கு போனது மருதுசனை தான் போச்சு. அது வந்து இறந்து போன ஒரு கிறிஸ்டின் நாடார். எல்லாருமே கேட்டாங்க, நீ எதுக்கே வர்ற, நீ அகமுடையர் அமைப்பு தானே. ராமநாதபுரத்தில் இறந்து போன மணிகண்டன்ற பையன். சரி, அடுத்தடுத்து பேச வேண்டிய ஆள் இருக்கிறதுனால வந்து இந்த உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.